மலையா எந்த பாட்டுக்கும் போக மாட்டாரு. அப்புறம் கட்டளை மலையா தான் இருப்பாரு. நாங்க சாப்பாடு போடணும், எடுத்து தண்ணி ஊத்தி விடணும், அப்புறம் சாப்பாடு போட்டு ஊட்டி விடணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷமா எங்க வீட்டுக்காரரு கட்டளையாலே தான் படுத்து பார்ப்பாரு. எனக்கு 3 குழந்தைங்க. அப்புறம் சாப்பாடுக்கு நான் போனாதான் கஞ்சி, இல்லன்னா இல்ல. அப்புறம் அந்த 3 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த துளியோண்டு பிள்ளைங்களா இருக்கும், அல்ல சோத்தை வட்டல்ல போட்டு வச்சுட்டு போனா அதை மண்ணை திங்குதா இல்ல சோத்தை திங்குதா எதுவுமே தெரியாது. அப்புறம் 6 மணிக்கு விட்டுட்டு போனோம்னா திருப்பி 6 மணிக்கு தான் அந்த குழந்தைங்களை வந்து பார்க்கணும். அது எங்க போகுதுங்களே எங்க வருதுங்க அது தெரியாது. நான் காட்டு வேலைக்கு தான் போவோம், நெல்லருக்கு போவோம், களை வெட்ட போவோம். அப்புறம் மணி 7 8 மணிக்காட்ட போவோம். திருப்பி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவோம். சாப்பாட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் சாப்பிட்டு மணி 3 மணிக்காட்ட போவோம். அது அது அப்படியேதான் விளையாடுங்க, வீட்டுலயே தான் கிடக்குங்க. அதை நான் பாத்துக்கிட்டலாம் ஆளு கிடையாது. அவரும் எந்திரிக்க மாட்டாரு. ஆமா, படுக்கையாதான். அப்புறம் அதுலயே வச்சுக்கிட்டு கடைசியா இருக்கும்போது ஒரு வேலைக்கு போகும்போது கீழே வந்து எனக்கு கையும் ஒடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு கை ஒடிஞ்சு போச்சு. அப்புறம் செம்ம கஷ்டம், சாப்பாட்டுக்கே கிடையாது, செம்ம கஷ்டம். அந்த அடுத்த பிள்ளைங்க அது அடுத்த வீட்டுக்கு அந்த பிள்ளைங்க போகாது. அப்புறம் வகுத்துக்கு நல்லா பிள்ளைங்களுக்கு சோறு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நானு அந்த கம்மஞ்சோறு தான் கம்மஞ்சோறு களி, கம்மஞ்சோறு களி தான். அதுவுமே என் பிள்ளைங்களுக்கு வந்து வவுறு நம்ம கிடைக்காது. அப்புறம் வவுறு நம்ம கிடைக்காதா, அந்த கம்பெல்லாம் அப்பெல்லாம் ஆரியமெல்லாம் அரைச்சி இந்த அடியில சாப்பாடு எல்லாம் அப்படி உறங்கி நிக்குது இல்ல டீ விளாட்டம், அதுல நல்லா தண்ணி 2 சொம்பாட்டை ஊத்தி இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கரைச்சி ஊத்திட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டம், செம்ம கஷ்டமா இருக்கும். அப்புறம் அப்படி பண்ணிட்டு போயிட்டே வந்துட்டு இருப்போம். இவரு ஏதோ அந்த பிள்ளைங்கள கண்ணு அம்மா வேலைக்கு போறாங்க, ஏதோ சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு கொடுவேன் சாமி, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா, என்னால முடியல. அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் எப்படி படிக்க வச்சீங்க? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அது இப்படியாதான் கொஞ்சம் பள்ளிக்கூடம். அப்புறம் சின்ன பையன் வந்து குழந்தை, அவங்க ஹெல்ப்னா ஏதோ ஓரளவுக்கு தான் செய்வாங்க, நம்மளாம் செய்ய முடியாது. அப்புறம் எங்க பையன் இந்த கடைசி பையன் குழந்தையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போவேன். சத்துணவு பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, இங்கேயெல்லாம் தொட்டல் இதெல்லாம் எடுத்துட்டு பையனையும் தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்து தொட்டல் கட்டி போட்டு போய் பிள்ளைங்க ஊர் சுத்தி போய் கூப்பிட்டு வரணும். கரெக்ட் கொட்டை, செல்ல கொட்டை, சுள்ளிமேடு இதெல்லாம் கூட்டிட்டு வரணும்.